ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதமுனையே மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். நீளாதுங்கஸ்தனகிரீதடி சூர்தமுத்போத்யம் கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் சவஜீ நிகலிதம் யா பலாத் கிருத்த புந்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய வாசு பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்பிற்குரிய ஆன்மீக பெரியோர்களே, மார்கழி மாதத்துடைய 8ஆம் நாளாகிய இன்று நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஏற்றவாறு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்துள்ள திருப்பாவை பாசுரத்தினுடைய 8ஆம் பாசுரத்தையும் அதன் சுவையையும் வியாக்கியானங்களையும் இன்று நாம் அனுபவிக்கப் போகின்றோம். இந்த திருப்பாவை பிரவச்சனம், அதாவது தொடர் சொற்பொழிவு என்பது இங்கே நாம் நடத்துவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்துறையின் சார்பாக நடைபெறுவது. ஆகையினாலே இந்த வைபவத்திற்கு, பாவை விழா என்ற இந்த வைபவத்திற்கு அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இதை பாரத நாடு எங்கும் இருக்கின்ற இடங்களிலே, அந்தந்த மாநிலத்திலே, அந்தந்த மொழிகளிலே வல்லவர்களை எல்லாம் அழைத்து இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்றவாறு அடியேன் இந்த இடத்திலே, அதாவது வேலூரிலே அவர்கள் தொடங்கிய நாள் முதற்கொண்டு இந்த உபன்யாசத்தை செய்து கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் இந்த கோயிலிலே இந்து சமய அறநிலையத்துறை அவருடைய ஒப்புதலுக்கு ஏற்றவாறு இங்கே இருக்கின்றவங்களுடைய ஒத்துழைப்போடும் கோயில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்போடும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு அந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்துள்ள கீழ்வானம் வெள்ளொன்று என்ற அந்த 8ஆம் பாசுரத்தை நாம் சேவிக்கலாம். ஆழம் ஆக நேற்றைய பாசுரத்தை பார்த்த பொழுது அங்கே பறவை இனங்கள் எல்லாம் கீசு கீசு என்று ஒலியை எழுப்பிக் கொண்டு சென்றன. அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற
ஆய்ச்சியர் பெண்கள், ஆயர்குல பெண்கள், இடையர்குல பெண்கள் விடியற்காலை நேரத்திலே என்ன தயிர் கடைகின்ற அந்த தங்களுடைய கர்மாவை, நித்திய கர்மாவை செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஆனால் நீ மட்டும் எழுந்திராமல் இருக்கிறாயே, இது தவறு என்றெல்லாம் எடுத்து சொல்லி அந்த பெண்ணை எழுப்பிக் கொண்டு சென்றார்கள். அதே போல இந்த பாசுரத்திலேயும் எப்பொழுது பார்த்தாலும் மிகுந்த சந்தோஷமாக குதூகலமாக இருக்கின்ற ஒரு பெண். அந்த பெண் கிருஷ்ணனிடம் கொண்ட அந்த அன்பின் காரணமாக எப்போது பார்த்தாலும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பாள். அப்படிப்பட்டவள் இன்னும் வரவில்லை. அதாவது அந்த பெண்கள் செய்ய போகின்ற அந்த பாவை நோன்பு என்கின்ற மார்கழி மாத விரதத்திற்கு பல பேர் தயாராகிவிட்டு வந்தாலும் இந்த பெண் மட்டும் வராமல் இருப்பதனாலே அந்த பெண்ணை இவர்கள் இன்றைக்கு துயில் எழுப்பி தங்களோடு வருமாறு அவர்கள் அழைக்கின்றார்கள். அந்த பாசுரத்தை நாம் முதலிலே பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வன் பரந்தனகான், மேய்வன் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவார் போகின்றாரை போகாமல் காத்து, போவார் போகின்றாரை போகாமல் காத்துனை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய, கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய, பாவா எழுந்திராய் பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளிலோரெம்பாவார், ஆவாவென்றாராய்ந்து அருளிலோரெம்பாவார். கீழ்வானம் வெள்ளென்று என்று கோதுகலம், குதூகலம், அவனுடைய வேர் சொல்லன்னா கௌஸ்துகலம். கௌஸ்துகலம்னா வடமொழியில குதூகலம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்றது அர்த்தம். ஆக மிகுந்த சந்தோஷத்தோடு எப்போதும் காணப்படுகின்ற பெண்ணே, நீ எழுந்திராய், எழுந்து நீ எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். இந்த பெண்ணும் என்ன செய்கின்றால், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டீர்கள், நான் என்னமோ பாவை நோன்பிற்கு வருகிறேன் என்று சொன்னது உண்மைதான், ஆனால் நீங்கள் என்னவோ இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டீர்களே என்று சொல்ல, இல்லை இல்லை பொழுது விடிந்து விட்டது, ஆகையினாலே நீ வர வேண்டும் என்று வெளியே இருக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு உள்ளே இருக்கின்ற அந்த சந்தோஷத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற பெண் அப்படி என்றால், பொழுது விடிந்து விட்டதற்கு அடையாளம் என்ன, நான் எப்படி உங்கள் பேச்சை நம்புவது, இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கி விட்டு பிறகு வரலாம் என்று இருக்கின்றேனே என்று சொன்னதற்கு அவர்கள் இல்லை, பொழுது விடிய தொடங்கிவிட்டது. அறிகுறி என்னவென்றால், கீழ்வானம் வெள்ளென்று, கிழக்கு திசையிலே அந்த வானமானது வெளுத்து விட்டது, வெண்மையான ஒளியை பரப்புகின்றது.
இவ்வளவு நேரம் இரவு நேரத்திலே இருளிலே மூழ்கி கிடந்த இந்த உலகத்திற்கு ஒளியை தருவதற்காக அந்த பாஸ்கரோதயம் ஆனது தொடங்கிவிட்டது என்பதை சொல்லுகிறார்கள். இங்கு விடியற்காலை நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு இப்போதான் நம்ம வாட்ச் வச்சிருக்கோம் அல்லது செல்போன் வச்சிருக்கிறோம், நேரம்லாம் எளிமையாக தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. முதல்ல வெள்ளி முளைத்ததா என்று பார்ப்பார்கள். வெள்ளி முளைக்கும் முதல்ல. அதுக்கு பிறகு வெள்ளி என்பதும் ஒரு கிரகம். அதுக்கு பிறகு இந்த அருணோதயம் என்பது நிகழும். அந்த அருணன்றது யாருன்னா, பின்னாலே சூரியன் வரப்போகிறான். அந்த சூரியன் வருவதற்கு முன்பாகவே அவன் இந்த உலகத்தை பகல் நேரம் வந்து விட்டது ஆகையினாலே முளைத்து எழுந்து அப்படி வந்து உட்காரு எழுந்து வர வேண்டும் என்பதற்காக அந்த சூரியனுக்காக 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரினை தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான். யாரு? அந்த அருணோதயம் அவன் வந்து விட்டான். ஆகையினாலே தான் கிழக்கு திசையிலே சூரியன் வரப்போகிறான். சூரியன் வருகின்ற பொழுது சூரியோதயமாக இருந்தால் அவன் வருகின்ற பொழுது கிழக்கு திசையிலே செவ்வானமாக காட்சியளிக்கும். அதே சூரியன் மறையப் போகின்றான் என்றாலும் மேற்கு திசையிலே செவ்வானமாக வானம் காட்சியளிக்கும். ஆனால் இப்பொழுது நடைபெறுவது இது வெண்மையாக இருப்பதனாலே அருணன் வந்து விட்டான், அருணோதயம் வரப்போகிறது அப்படின்றதுக்கு அர்த்தம். அவன் 7 குதிரைகளை உடைய தேரை பூட்டி தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அந்த சூரிய ஒளியிலே எத்தனை விதமான நிறங்கள் இருக்கின்றன? 7 வகையான நிறங்கள் இருக்கின்றன. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை அறிவியல் படிக்கின்றவர்கள் அந்த வண்ணங்களை எல்லாம் குறிப்பிடுவதற்கு விப்ஜிஆர் என்று சொல்வார்கள். விப்ஜிஆர்னும் பொழுது வி அப்படின்னா என்ன? வயலட்டு, விஐ இண்டிகோ, பி ப்ளூ, ஜி கிரீன், ஒய் yellow, ஓ ஆரஞ்சு, ஆர் ரெட். இந்த 7 விதமான வண்ணங்களும் இந்த சூரிய ஒளியிலே இருக்கின்றன. ஆகையினால் அதை குறிப்பிடும் பொருட்டு இந்த என்ன செய்கிறான்? அருணன் 7 குதிரைகளை உடைய தேரிலே அந்த சூரியனை வலம் வரச் செய்வதற்காக தயார்படுத்திக் கொண்டிருந்தான். ஆகையினால் வருணோதயம் ஆகிவிட்டது. ஆகையினாலே அடுத்ததாக சூரியனும் வரப்போகிறான். ஆகையினாலே நீயும் என்ன செய்ய வேண்டும்? எழுந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பெண் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இல்லை இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அருணோதயம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வேறு ஏதாவது குறிப்பு இருந்தால் சொல்லுங்கள் என்றால் அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? எருமை சிறு வீடு மேய்வன் பரந்தன. எருமை மாடுகள், ஆயர்பாடியிலே இருக்கின்ற எருமை மாடுகள் எல்லாம் என்ன பனிப்புல் மேய்வதற்காக அந்த இடையர்களாலே, ஆயர்குலத்து மக்களாலே அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் எப்பொழுது இந்த எருமை மாடுகள் எல்லாம் அவிழ்த்து விடப்படுகிறதோ அது எதற்கு அறிகுறி என்றால்
பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு அறிகுறி. அது என்ன அதுல ஒரு பொருள்னா, இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகின்ற எல்லா ஆயர்பாடி ஆயருடைய குடும்பம் வீடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பண்ணை வீடு. அந்த பண்ணை வீட்டை போல் இருக்கும். ஏமா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைமா, அவங்க தெரியாத இது பண்ணிட்டுக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே அப்படியே தள்ளுங்க, தனித்தனியா தெரியல. ஒன்னாவது தள்ளுங்க, தனித்தனியா தள்ளுமா. சுவாமி வணக்கம். விளக்கு ஏற்றிருக்குதா இல்லையா? சரி. ஆக இப்படி அந்த எருமை மாடுகள் எல்லாம் கட்டுத்தறியிலே இருந்து அவிழ்த்து விடப்படுகின்றன என்றால் எதற்காகனா, அந்த எருமை மாடுகள் எல்லாம் சென்று அவருடைய வீட்டு பின்புறத்திலோ அல்லது வேறு ஒரு பொது இடத்திலோ இருக்கின்ற அந்த பனிப்புல்லை மேய்வதற்காக அதை என்ன கட்டுத்தறியிலே இருந்து அவிழ்த்து விடுவார்கள். அவ்வாறு அவிழ்த்து விட்டால் அந்த எருமை மாடுகள் எல்லாம் சென்று அந்த பனிப்புல்லை மேய்ந்து காலார நடந்து இவ்வளவு நேரம் கட்டப்பட்டிருந்தது, ஆகினால் அவிழ்த்து விட்டார்கள் என்பதற்காக எல்லா மாடுகளும் எருமை மாடுகளை எல்லாம் மிகவும் சந்தோஷமாக அப்படியே கனைத்து கொண்டு என்ன ஆகும், அவையெல்லாம் அப்படியே பனிப்புல்லை மேய்ந்து கொண்டு வந்தன சென்றன. அங்க கிருஷ்ணருக்கு ஒரு பூ போடல பாருமா, ஒரு துளசி. அவர் மணியை இருக்கார்கிட்ட கேட்டு கொஞ்சம் துளசி வாங்கி போடு. ஆகையினாலே இது என்னன்னா, இது அப்படியே கொஞ்சம் ஒரு சுவாபதார்த்தம் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அந்த எருமை மாடுகள் எல்லாம் சென்று பனிப்புல்லை மேய்கின்றன என்றால் அவை அந்த தாமச குணம் அழிந்து, அதாவது இருள் மறைந்து போக கிழக்கு திசையிலே வெண்மையான ஒளி ஏற்படுகிறது என்றால், இவ்வளவு நேரம் உலகத்தை கவிழ்த்து கொண்டிருந்த அந்த இருளானது மறைந்து ஒளி பரவ தொடங்கிவிட்டது அப்படின்றது அர்த்தம். ஆக அது இருள் மறைந்து வெளிச்சம் ஒளி பரவ தொடங்கிவிட்டதுன்னா மனிதனிடத்திலே இருக்கின்ற தாமச குணமும் ராஜச குணமும் மறைந்து உத்தம குணமானது வளரத் தொடங்கியது அப்படின்றது தான் இதுல இருக்கிற உள்ளுரை பொருள். ஏன் அங்க ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி 3வது பாசுரத்தில் நம்ம பார்த்தோம். ஆக உத்தமன் என்பவன் தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்பவன். ஆகினாலே பகவான் 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டு 2 அடியாலே அனைத்தையும் அளந்து கொண்டு 3வது அடிக்கு இடமில்லாமல் இருப்பானதனாலே அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலைமையிலே கால் வைத்து அழுத்தி அவனை பாதாள லோகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். ஆகையினாலே இங்க இந்த எருமை மாடுகள் பனிப்புல் மேய்வது தான் மிகுதியான பாலை கறக்க வேண்டும். அதுக்கு ஏதோ அது ஒரு அனிச்சை செயல் சொல்லுவாங்க. அங்க போயிட்டு காலார நடந்து காலங்காலையிலேயே அந்த பனிப்புல்ல மேய்ஞ்சி கொஞ்ச நேரம் அப்படியே அசைப்பட்டு மறுபடியும் வந்து கட்டுத்தறியில் கட்ட பிறகு பாலை கறக்க தொடங்கினால்
மிகுதியான பால் கறக்கும். ஆக எப்படி உத்தமர்கள் எப்ப என்ன மைக்கு பிரச்சனை என்ன இங்க என்ன ஆகுது? மணிங்க என்ன மைக்கு பாருங்க ஒரு நிமிஷம். மணி இது மைக்கு என்ன பாருங்க, லூஸ் கனெக்ஷனா? அங்கே பாருங்க லூஸ் கனெக்ஷன் பாருங்க. இங்கே தான் கை பட்டுச்சு. ஹலோ ஹலோ ஆக எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்ட்டு சொன்னது இதுக்காக தான். தாமச குணம் ஒழிந்து ராஜச குணம் ஒழிந்து உத்தம குணம். உச்சி வேலை நான் பையன் உச்சி வேலை. ஆமாம். ஆக இது அந்த எருமை மாடுகள் எல்லாம் பனிப்புல் மேய்ந்து விட்டு திரும்பி விட்டேன் என்று சொல்றதுக்கும் அவன் என்ன பண்ண மாட்டேன்றா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறான். அவன் ஒரு விதண்டாவாதம் சொல்றா, எருமை மாடுகள்லாம் எதுவும் அவுத்து விடலை, நீங்க கும்பல் கும்பலா அப்படியே போறீங்க. நீங்க கும்பல் கும்பலா போகிறதுனால உங்களுடைய நிழல் இருக்குல்ல, அந்த நிழல் பூமியில விழுது, அதை பார்க்கறதுக்கு கருப்பா இருக்கு, கருமையா இருக்கு. அதை நீங்க என்ன பண்றீங்க, எருமை மாடுகள் நினைச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு பொருந்தாத ஒரு அந்த கற்பனையை சொல்லி எழுந்து வர மாட்டேன் என்று அவள் சற்று நேரம் இருக்கின்றாள். அதுக்கு பிறகு அவளை வெளியிலே இருக்கின்றவர்கள் என்ன இவள் இப்படி செய்து கொண்டிருக்கிறாள் என்று பேசுறது கேட்டு உடனே அவள் மறுபடியும் என்ன கேட்கிறாள், எல்லாரும் வந்தார்களா? நிறைய பேர் இருக்கணுமே. அந்த நோன்பை செய்வதற்கு மொத்தம் ஆயர்பாடியிலே இருக்கின்ற கோபியர்களுடைய எண்ணிக்கை 5 லட்சம் பேர். அதில் திருமணமாகி இருக்கின்றவர்கள் எல்லாம் போனால் கூட குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கன்னிப்பெண்களாவது இருக்கணுமே. எல்லாரும் வரணுமே. பார்த்தா ரொம்ப குறைச்சலாக இருக்கிறீங்களே. ஆகினால நீங்கள் ஏதோ ஒரு ஆர்வப்பாளர்னால என்ன பண்ணிட்டீங்க, எழுந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல அதற்காக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எல்லாரும் போவாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய். எல்லாரும் வந்து விட்டார்கள். நிறைய பேர் நேரா பாவை களத்திற்கு போகிறார்கள். அப்படி பாவை களத்திற்கு நோன்பு செய்வதற்காக தயாராகிவிட்டு பல பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் மட்டும் தனியாக சென்று விடக்கூடாது, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்திற்காக அவர்களை எல்லாம் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய். எல்லாரும் யாரும் போகாதீங்க, அங்கே இருங்க, எல்லாரும் சேர்ந்து போகலாம் என்று நாங்கள் தடுத்து விட்டதனாலே அந்த பெண்கள் எல்லாரும் அங்கங்கே அப்படியே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் மட்டும்தான் உன்னை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினோம் என்று சொல்லி அவர்கள் இந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். ஆக அந்த முதல் இப்பொழுது பார்த்த வரிகளிலே கீழ்வான வெள்ளென்று எருமை சிறுவீடு
மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். ஆக எப்பொழுது பார்த்தாலும் குதூகலமாக இருக்கின்ற பெண்ணே நீ எழுந்து வர வேண்டும் என்று சொல்ல, இங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, அந்த நிறைய பெண்கள் தான் வரலையே, ஆண்டாள் வந்திருக்கிறார், அவரோடு கொஞ்சம் பெண்கள் எல்லாம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள், இவர்கள் வரையில போயிட்டு அந்த பாவை நோன்பை மேற்கொள்ளலாமே, அந்த மார்கழி மாத விரதத்தை கடைபிடிக்கலாமே என்று ஒரு கேள்வி எழும். ஆனால் இந்த கோபியர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஒரு வியாக்கியானகர்த்தா சொல்லுகிறார், இன்கனி தனி அருந்தான் என்று சொல்லுகிறார். இன்கனி நல்ல இனிமையான ஒரு பழம் கிடைக்கிறது என்றால் அந்த பழத்தை ஒருவன் தானாகவே முழுதுமாக உண்ண மாட்டான். இப்போ பலாப்பழம் இருக்கு, முக்கனிகளில் ஒன்று. பலாப்பழம் கிடைச்சதுனால ஒருத்தனே சாப்பிட முடியுமா? முடியாது. அல்லது நல்ல இனிப்பு வகையான பதார்த்தம் ஒன்று, ஸ்வீட்டு, லட்டோ, ஜாங்கிரியோ, அது ஒரு கிலோ கிடைச்சதுன்னா ஒருத்தனே சாப்பிட முடியுமா? முடியாது. ஆகையினால் ஏக ஸ்வாத்து ந புஞ்சீதகா என்று ஒரு வடமொழி ஸ்லோகம். ஏக ஸ்வாத்து, அதான் சுவாமினா என்ன? இனிப்பை உடையது. இன்கனி ந புஞ்சீதகா, அதை தனியாக உண்ண மாட்டான். ஏகனா ஒருவனாக, அதான் இன்கனி தனி அருந்தான் என்று சொல்லுவார்கள். ஆகினாலதான் நம்முடைய பாரதத்திலே கூட பார்க்கின்ற பொழுது அர்ஜுனன் என்ன பண்ணான்? திரௌபதியை அந்த சுயம்வரத்திலே வில்லை வளைத்து அவளை திருமணம் புரிந்து கொண்டு வந்தான். அங்கே குந்தி தேவி மட்டும் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலே இருந்தபோது, அம்மா அர்ஜுனன் ஒரு நல்ல பழத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்ல, அதற்கு திரௌபதி குந்தி தேவி என்ன சொன்னாள்? எல்லோருமாக சாப்பிடுங்கள், 5 பேரும் பகிர்ந்து சாப்பிடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஆகையினாலே தான் அர்ஜுனன் தான் அந்த சுயம்வரத்திலே பங்கேற்று பல அரசர்களை எல்லாம் வென்று எதிர்த்த அரசர்களை எல்லாம் அடக்கி துரத்திவிட்டு அங்கே திரௌபதியை, பாஞ்சாலியை, கிருஷ்ணையை திருமணம் புரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆகினால நம்முடைய அதுதான் ஒரு பொது நல குணம், அது இருக்கணும். எல்லாம் எனக்கே வேணும், நான் எனக்கு ஒரு 2-3 வீடு தான், பங்களா தான் இருக்கு, எனக்கு 5 பையன் இருக்கானுங்க, 5 பங்களா, 5 காரு, அது இது எல்லாம் வேணும்னா அது கடவுள் கொடுத்தா ஒரு நாள் நடக்கலாம். நீ ஆசைப்படக்கூடாது. ஆகையினால் இங்கே அந்த தமிழ் இலக்கியத்தை பார்க்கின்ற பொழுது, இந்திரர் அமுதம் இயைவது ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே அப்படின்னு ஒரு புலவர் புறநானூற்றிலே பாடியிருக்கிறார். இந்த உலகம் ஏண்டா இன்னும் நல்லா இருக்கு, அழியாமல் இருக்கிறது, நிறைய கொடுமைக்காரர்களும் சுயநலக்காரர்களும் இருக்கின்றார்களே, அப்படி இருந்தும் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னா, தேவலோகத்திலே தேவர்கள் எல்லாம் உண்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் கூட அந்த அமிர்தத்தை உண்டால் நாம் மட்டும் சாவாமல் இருக்கலாம். அமிர்தத்தை எவன் சாப்பிடுகிறானோ அவனுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது, சாகாமல் இருப்பான். தேவர்கள் என்ற அமிர்தத்தை உண்டார்கள், ஆகினால அவர்களுக்கு என்ன கிடையாது? மரணம் என்பது இல்லை, அவங்க சாக மாட்டாங்க.
அதை தெரிந்து கொண்டுதான் ராகுவும் கேதுவும் என்ன செய்தார்கள்? ஏமாற்றி தேவர்கள் அமர்ந்து கொண்டிருந்த அந்த வரிசையிலே வந்து அந்த அமிர்தத்தை உண்ணத் தொடங்கினார்கள். உடனே அதை தடுத்து விட்டார் மோகினி அவதாரத்திலே வந்த கிருஷ்ணர். ஆகினாலே அவர்களுக்கு தேவர்களாகவும் இல்லாமல் அசுரர்களாகவும் இல்லாமல் அவர்கள் கிரணங்களாக இருக்கிறார்கள். சூரிய கிரணம் சந்திர கிரணம்லாம் புரியுது இல்லையா? அதற்கு இதுதான் காரணம். ஆகையினால் இந்திரன் அமிர்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இல்லரே. அப்படிப்பட்டவர்கள் இருப்பதனாலே தான் இந்த உலகமானது நிலை பெற்றிருக்கிறது என்று சொல்லுவதைப் போல இந்த பெண்கள் நாம் செய்ய போகின்ற அந்த நோன்பிலே நமக்கு நிறைய வெகுமதிகள் கிடைக்கும். கிருஷ்ணனும் அதன் பிறகு நப்பினையும் எல்லோரும் சேர்ந்து வந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். ஆகையினாலே நாமே அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்காமல் எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். ஆகையினால தான் அந்த தட்டி எழுப்புதல் பாசுரத்தில் ஒவ்வொரு பெண்ணாக அழைக்கிறார்கள். ஒரு பெண்ணை அழைத்தார்கள் என்றால் ஒரு பெண்ணு கிடையாது, அவள் ஒரு தலைவியை போன்று இருக்கின்றவள். அந்த ஒரு பெண்ணை தட்டி எழுப்பி அந்த விரதத்திற்கு வருமாறு அழைத்து அவள் வெளியே வந்தாள். அவளோடு பல பெண்கள் வருகிறார்கள் என்று அர்த்தம். ஆகினாலே தான் அப்படி வந்தவர்களை பார்த்து கொஞ்சமாக இருக்கிறார்களே என்று இந்த பெண் கேட்காத அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். சரி, அவள் வெளியே வந்து விட்டாள். வந்து நாம் என்ன செய்ய வேண்டும், என்னை ஏன் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அழைக்கிறீர்கள் என்று கேட்கிறாள் அவள். அதற்கு சுவாமி வந்துடுச்சா சொல்லுவார்னு பார்த்தேன். சரி, கொஞ்சம் நல்லது. சுவாமி நான் ஏற்பாடு பண்ணி தான் சாமி பார்த்தேன். அவர்கிட்ட ஃபோன் வரலன்னு எதிர்பார்த்துருந்தேன். எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. எப்போ? எங்களுக்கு 2 நாள் முன்னாடி இவர் போயிட்டு வந்தாரு. போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது பண்ணிருக்கேன். சொல்லிருக்காமே அது சொல்லிடலாம். இங்க பாப்பா, எங்க இருந்து வரீங்க? காட்பாடி இந்த வரீங்க. அதை எல்லாத்தையும் ப்ரொமோஷன்லாம் வாங்கி கொடுக்குறாரு. கொடுத்துட்டாரா? ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துட்டாரு. பிறகு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு அதான் இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. அங்கெல்லாம் உள்ளெல்லாம் இருக்கிறாங்க. எப்படி வருவோம்? மினிமம் 50 பேர். 50 பேருக்கு வேண்டியது தொன்னை இருக்கா? எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த பாத்திரம் இதுவா? நாளைக்கு எடுத்துக்கீங்க. காலையில் வந்து எடுத்துக்கிங்களா? இல்லை, இன்னொரு பாத்திரம் எடுத்தாந்து வச்சுட்டு இப்போ வரும்போது எடுத்துமாங்களே. அதுக்கு ஏன்னா 2 பாத்திரமா இருந்தால் நல்லா இருக்கும். அதனால அப்படி பண்ணுங்க. சுவாமி சுவாமி சனி அப்புறம் ஆக நான் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் நம்முடைய கண்ணன் இருக்கின்றானே, அவன் தேவாதி தேவன், அவன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். ஆக மாவாய் பிளந்தானை, மானா என்ன? விலங்கு அப்படின்னு அர்த்தம். மானா மாமரம்னு அர்த்தம். மானா பெரியதுன்னு அர்த்தம். மானா என்னது? சிறந்ததுன்னு அர்த்தம். நிறைய அர்த்தம் இருக்கு மான்னு சொன்னா. இங்க மானா விலங்குகள். அதை எடுத்து அதில் எடுத்து போட்டு நோக்காருப்போம். முன்னாடி கூட வச்ச போகுது.
மாவாய் பிளந்தானை, விலங்காகிய கேசியை அழித்தவனே. அந்த கேசி வாதையை நேற்று நம்ம விளக்கமா பார்த்துக்கணும். ஆக அந்த மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியவன். ஒரு நிமிஷம், அங்க முதல்ல பூதனை முதல் கொண்டு கடைசியாக யார் வரையிலே, கேசி வரையிலே தன்னிடத்தில் இருந்த எல்லா அரக்கர்களையும் அனுப்பிவிட்டான் கம்சன். முதல்ல வந்தவன் பூதனை, அது பிறகு 10-15 அரக்கர்கள் அசுரர்கள் தனித்தனியாக வந்தார்கள், சேர்ந்தும் வந்தார்கள். அப்படியெல்லாம் இருந்த பொழுதும் எல்லாரையும் அழித்து விட்டான் கண்ணன். ஆகையினாலே கடைசியாக வந்த கேசியையும் அழித்து விட்டதனாலே, வேறு யாருமே இல்லாததனாலே, அப்படி இனிமேலும் அனுப்புவதற்கு எந்த அரக்கனும் இல்லை. ஆகையினாலே அவன் என்ன செய்தான், வேறு ஏதாவது ஒரு தந்திரமாக அந்த கண்ணனை வரவழைக்க வேண்டும். வரவழைத்து நம்முடைய மதுராவிற்கு வரவழைத்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தான். ஆகையினாலே தனுர் விழா என்ற ஒரு விழாவினை, தனுர்னா வில், அந்த வில்லாற்றலை பற்றிய ஒரு விழாவை செய்கிறேன், தனுர் விழா செய்கிறேன். ஆகையினாலே அங்கே அந்த ஆயர்பாடியிலே இருக்கிற கண்ணன், அவனுடைய அண்ணன் பலராமன் மற்றும் இருக்கின்ற எல்லா ஆயர்களையும் அழைத்து கொண்டு வா என்று சொல்லி கண்ணனுடைய நண்பனான உத்தவர் என்பவனையே அனுப்பி வைக்கிறான் அந்த கம்சன். ஆகையினாலே உத்தவரும் சென்றார் மிகுந்த மனவேதனையோடு. ஏன்னா அவர் அந்த கம்சன் கிட்ட ஒரு மந்திரியை போல படை தளபதியாக இருந்தவர். ஆகையினாலே அந்த கம்சன் கூறுவதை அவராலே மறுக்க முடியவில்லை. மறுக்க முடியாமல் போனதனாலே இவர் சென்று அங்கே இருந்து 2 பேரையும் அழைத்து கொண்டு வருகிறார். நம்ம கிருஷ்ணன் ராதான்னு ஒரு பார்த்தோம் இல்லையா, ராதா. அந்த ராதா என்பவள் ஆயர்பாடியிலே இருந்த வரையிலே கிருஷ்ணன் மீது மிகுந்த பிரேமை கொண்டிருந்தாள், அன்பு செலுத்தி கொண்டிருந்தாள். ஆனால் கிருஷ்ணன் அங்கு இருந்து, அதான் முதல்ல அங்கு கம்சனுடைய காலகிரக சிறையிலே பிறந்தான். பிறந்தவுடன் வந்த உடனே ஆயர்பாடிக்கு வந்துவிட்டான். அதன் பிறகு 10 ஆண்டுகளும் 10 மாதங்களும் கழிந்த பிறகுதான் எங்கு செல்கிறான், மறுபடியும் அந்த மதுராவிற்கு செல்கிறான். மதுராவிற்கு சென்று அந்த கண்ணனை அழித்து விட வேண்டும் என்று திட்டம் போட்ட கம்சனையை அழித்துவிட்டு அவனுடைய மன்னர்களை அழித்துவிட்டு வெற்றிவாகை